கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் வேலை செய்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், கடினமாக உழைக்கிறீர்கள். ஆனால் உங்கள் வீட்டின் ஆசீர்வாதத்தின் கதவுகள் மட்டும் அடைக்கப்பட்டு கிடக்கிறதா? எவ்வளோ முயற்சி செய்தாலும் கடன்களும் குறைபாடுகளும் நீங்கவில்லையா? இந்த கேள்விக்கு வேதத்தில் ஒரு தெளிவான பதில் இருக்கிறது. அந்த பதில் வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு திறவுகோல் ஆகும். அந்த திறவுகோல் என்ன? உங்கள் வீட்டின் ஆசிர்வாதத்தை உடனே துறக்கும் அந்த ஒரு ஜெபம் என்ன? இப்போது அதை பற்றி பார்க்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனியுங்கள். இது சர்வவல்ல தேவன் உங்களிடம் ஒரு சவாலை வைக்கிறார். என்னை பரீட்சித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை பரீட்சித்து பார்க்க சொன்ன ஒரே இடம் இதுதான். எதில் பரீட்சித்து பார்க்க சொல்லுகிறார்? அதுதான் உங்கள் ஜெபத்தை வல்லமை உள்ளதாக மாற்றும் ஒரு செயல் ஆகும். அது வெறுமனே வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துவதல்ல, உங்கள் விசுவாசத்தை செயலில் காட்டுவது. தசம் பாகம் 10ல் 1 பங்கு முழுவதையும் கொண்டு வந்த பிறகு என்னை பரீட்சித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பணத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அல்லது உங்கள் பணத்தை தந்த தேவனிடத்தில் நம்பிக்கை இருக்கிறதா? அந்த விசுவாசமான செயலை காட்டும் போது உங்கள் உதடுகள் அசைத்து பண்ணும் ஜெபம் சாதாரண ஜெபம் அல்ல, அது ஒரு உடன்படிக்கையின் ஜெபமாக மாறுகிறது. ஆசீர்வாதம் திறக்கப்படுகின்றன. கர்த்தர் என்ன வாக்குறுதி கொடுக்கிறார் என்று பாருங்கள். நான் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தின் மூலம் அடைக்கப்பட்டிருந்தது இப்போது திறக்கப்படுகிறது. இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ? உங்கள் வீட்டில் குறைவை நீங்கி நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதம் வரும். இதுதான் உங்கள் ஜெபத்தின் வல்லமை. உங்கள் விசுவாச செயலை கண்ட பிறகு கர்த்தரே ஆசீர்வாதத்தின் கதவை திறக்கும் ஜெபம் இதுதான். இன்று உங்கள் வீட்டில் இருக்கும் குறைபாடுகள், கடன் தொல்லைகள், மருத்துவ செலவுகள், இவை அனைத்தும் நீங்கள் விசுவாசத்துடன் இந்த காரியத்தை செய்யும்போது வானத்தின் ஆசீர்வாதம் வர்ஷிப்பதன் மூலம் நிரப்பப்படும். நீங்கள் இப்போது விசுவாசத்துடன் கர்த்தரின் உடன்படிக்கையில் நிலைநிற்கும் போது இந்த ஜெபத்தை முழு விசுவாசத்துடன் செய்யுங்கள். பரலோகத்தின் பிதாவே, உமது வாக்குறுதியின்படி நான் உம்முடைய ஆலயத்தின் விசுவாசத்துடன் கீழ்ப்படிதலுடன் நடக்கிறேன். இப்போதே என் வீட்டில் மேல் அடைப்பட்டிருக்கும் ஆசீர்வாதத்தின் பலன்களையே திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் என்மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணும் என்று கேட்கிறேன். எனக்கு செய்த நன்மைக்காக உமக்கு நன்றி. ஆமென்.